சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு, நான் சொல்ல, நீங்க சொல்லல. உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, அமலாக்கத்துறை மத்திய அரசுடைய அடியாள் மாதிரி செயல்படுறாங்க. நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்றாங்க, அமலாக்கத்துறையினர் நீங்க ஒருத்தவங்களை கைது செய்யறீங்க, ஒரு அரசியல்வாதியோ தொழிலதிபர் யாரையோ கைது செய்யறீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரியான வழக்குகள் கைது செய்யப்பட்டாங்கன்னா ஜாமீன் கிடைக்காது, ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு. அப்படி தெரிஞ்சும் கூட நீங்க ஒருத்தவங்களை கைது செஞ்சு சிறையில வச்சிருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு எந்த கால வரம்புமே இல்லாம அவங்கள தொடர்ச்சியா சிறையிலேயே வச்சிருப்பீங்க அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன மாதிரியான விசாரணை அமைப்புன்னு எத்தனையோ முறை உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. 2 நாட்களுக்கு முன்னாடி அந்த கேஸை நான் நேர்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்ல பார்த்து நியூஸ் கேதர் பண்ணேன். தமிழ்நாடு கவர்மெண்ட் டாஸ்மார்க்ல ரைடு பண்ணாங்களா, அது சம்பந்தமான கேஸ், ரைடு நடத்தினதுக்கு எகெயின்ஸ்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் போட்ட கேஸ். அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் சொல்றாங்க, அமலாக்கத்துறை எல்லா இடத்துலயும் இப்படிதான் பண்றீங்க, நீங்க தப்பு பண்றீங்கன்னு உங்களுக்கு சுட்டி காட்டினா உங்களுக்கு கோபம் வருது, உங்களை குறை சொல்லி நாங்க என்ன பண்ண போறோம், நீங்க சரியா நடந்துக்கோங்கன்னு சொல்றாங்க. அப்போ அமலாக்கத்துறையினர் இப்படி ஒரு தலைபட்சமா நடக்கிறாங்க, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபடுறாங்க அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டே சொல்லுது. சரி, சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் சொல்றாரு, வெஸ்ட் பெங்கால் சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி சொல்றாங்கன்னா சரி, அவங்க பொலிட்டீஷியன் சொல்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஏன் சொல்லணும்? சரி, சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் சொல்லுதா? ஹைகோர்ட் எத்தனை தடவை சொல்லி, சென்னை ஹைகோர்ட் மட்டுமே நீங்க கணக்கு எடுத்துக்கோங்க. இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் சும்மா போய் கூகுள்ல போயிட்டு அமலாக்கத்துறையை திட்டிய சென்னை உயர் நீதிமன்றம்னு போட்டா எத்தனை ஆர்டிகல் வந்து விழுகுது? எல்லா கேஸ்லயும் இப்படி பண்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் நீங்க இந்த டாட்ஸ் எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணினா எங்க போய் சேருது? ஆமா, அமலாக்கத்துறையினரை வச்சு எதிர்கட்சிகளை இவங்க முடக்கறதுக்கு திட்டம் போடுறாங்க.